தான் நான் வந்து ஃபயரா இருக்க போது நான் முன்னாடியே சொல்லிருந்தேன். இப்ப நமக்கு லிட்ரல் ஃபயரா வந்து இந்த கிரவுண்ட மாத்துறதுக்காக ரெடியா இருக்காங்க. தீப்பந்த சிலம்பாட்டம், இதுக்காக மார்டின் ராஜ் வராரு. பயிற்சிகளுக்கு பிறகு செய்யப்படக்கூடிய விஷயம் இது. இது யாரும் வந்து தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. இது முறையான பயிற்சிகள் இருந்தா மட்டும்தான் இதை செய்ய முடியும். இந்த நிகழ்ச்சியை நம்முடைய நியூஸ் தமிழ்ல யூடியூப் மூலமாக சோசியல் மீடியா மூலமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களும் சரி, இங்க இருக்கக்கூடியவர்களும் சரி, யாரும் இதை வீட்லயோ வெளியிலயோ ட்ரை பண்ணாதீங்க. இந்த மாணவர்கள் முறையாக பயிற்சி எடுத்துக்கொண்டு இதை தொடர்ந்து நீண்ட பயிற்சிக்கு பிறகுதான் இதை வந்து செய்யறாங்க. நாமளும் இதை வீட்டுல செஞ்சு பார்க்கலாம், இதை வெளியில கிரவுண்ட்ல வச்சு செஞ்சு பார்க்கலாம். யாரும் தயவு செஞ்சு முயற்சிகளை மேற்கொள்ளாதீங்க. நீங்க சொன்ன மாதிரி ராஜேஷ், சேக்ரட் ஹார்ட் காலேஜ்ல வந்துட்டு மாணவர்களுடைய பேச்சு மட்டும் ஃபயரா இல்ல, எல்லாமே பயங்கர ஃபயரா இருந்தது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பிகெஸ்ட் ப்ரூஃப்னு நான் நினைக்கிறேன். எஸ், தேங்க்யூ. ஓகே 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 நம்ம இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயணம் காலேஜ் மாஸ் நிகழ்ச்சி எப்ப ஆரம்பிச்சது எப்ப முடிஞ்சதுன்னே தெரியல. ரொம்ப விறுவிறுப்பா போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கும் மேலா நாங்க உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சப்ப மற்ற எந்த கல்லூரியிலும் இல்லாத அளவுக்கு சிறப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வேண்டுகோள் வச்சோம். நிறைய மாணவர்கள் பேச தயாராகிறீங்க, உங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்க முடியலங்கிற வருத்தத்தோட இந்த நிகழ்ச்சியை முடிக்க வேண்டிய இடத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம். நியூஸ் தமிழ் தேர்தல் பயணத்தினுடைய காலேஜ் மாஸ் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமா, அதாவது இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஷாம், அகிலா, நம்முடைய ஹாசினி போன்றவர்கள்லாம் தெளிவா குறிப்பிட்டிருந்தாங்க. தேர்தல் கட்டாயமா ஏன் வந்து தேர்தல் பயணத்தினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருந்தாங்க. நாம ஏன் வாக்களிக்கணும், சமுதாயத்துல வாக்களிக்க வேண்டியதனுடைய அவசியம் என்ன என்பது குறித்தெல்லாம் தெளிவா சொல்லியிருந்தாங்க. அந்த நோக்கம் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் நாம அனைவரும் வாக்களிக்கணும். ஒருத்தனுக்கு ஒரு அரசியல்வாதியை பார்த்தோம், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரை பார்த்தோம், சிஎம், அதே போல அமைச்சர்கள் ஆகியோரை பார்த்து கேள்வி கேட்கணும் அப்படின்னா அந்த கேள்வி கேட்கிற தகுதி எப்ப வரும்? நாம எல்லாரும் முதல்ல ஓட்டு போட்டிருக்கணும். ஓட்டு போட்டிருந்தா மட்டும்தான் சிறந்த தலைவர்களை தேர்வு செய்ய முடியும். சிறந்த தலைவர்கள் இருந்தால்தான் நமக்கான திட்டங்கள், நமக்கான நன்மைகள் வந்து சேரும். ஒரு அரசியல்வாதியை பார்த்து அல்லது ஒரு சட்டமன்ற உறுப்பினரை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய தகுதி நமக்கு எப்ப வரும்னா, நீங்க முதல்ல ஓட் பண்ணிருக்கணும். ஓட் பண்ணிருக்கிறவனுக்கு மட்டும்தான் கேள்வி கேட்கக்கூடிய தகுதி இருக்கு. அதை நாம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். படித்தவர்கள், இளைஞர்கள், மாணவர்கள் இங்க இருக்கிறீங்க. நீங்க எல்லாரும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போடுவீங்கன்னு நாங்க நம்புறோம். நீங்க ஓட்டு போடுறது மட்டும் போதாது. இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் அது இல்ல. நீங்கள் இருக்கக்கூடிய பகுதி, உங்களது கிராமம், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய சொந்தக்காரங்க, உங்க பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் என அனைவரையும் இந்த தேர்தலில் பங்கெடுக்க வைக்கணும். அனைவருடைய வாக்கும் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது இந்த நிகழ்ச்சியின் மூலமாகவும் இதற்கு முன்பாகவும் உங்களுக்கு கட்டாயம் தெரிந்திருக்கும். அதை நீங்கள் சொல்லி உங்கள் கண்ணில் படக்கூடிய அத்தனை பேரும் வாக்களித்து விட்டார்கள் என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். இந்த நிகழ்ச்சி வெற்றி நிகழ்ச்சியாக மாற்றுவதற்கு உறுதுணையாக இருந்த தூய நெஞ்ச கல்லூரியினுடைய முதல்வர், பேராசிரியர், இந்த கல்லூரியினுடைய நிர்வாகம், மாணவர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் நியூஸ் தமிழ் தேர்தல் பயணக்குழு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. தொடர்ந்து நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை பாருங்கள், சமூக ஊடகங்கள் எங்களுடையது இருக்கு, அதையெல்லாம் பயன்படுத்துங்கள். இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய வெற்றி நிகழ்ச்சியாக மாறி இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை தூய நெஞ்ச கல்லூரியினுடைய அனைத்து ஸ்டாஃப், மாணவர்கள், நிர்வாகத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.